ஒரு ஊர்ல 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். ராமு, சோமு, தாமு. இவங்க 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம். அன்னைக்கு ராமு ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. என்னடா ராமு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாண்டா, எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னாங்க. நான் தான் அழகான பொண்ணை பார்க்க சொன்னேன். என்னடா ராமு சொல்ற? அழகான பொண்ணை பார்க்க சொன்னையா? ஏண்டா, என்னடா எல்லாரும் அழகான பொண்ணை கட்டணும் தானே ஆசைப்படுவாங்க? டேய் ராமு, அதெல்லாம் அந்த காலம்டா. இந்த காலத்துல யாரா அழகான பொண்ணை கட்டுறாங்க? என்னடா சோமு சொல்ற? ஆமாடா, இந்த காலத்துல பசங்க எங்கடா அழகான பொண்ணை கட்டுறாங்க? அழகான பொண்ணை கட்டினா அது ரொம்ப ரொம்ப ஆபத்துடா. ஆமாண்டா ராமு, அழகான பொண்ணை கட்டினா ரொம்ப ஆபத்து. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒருத்தர் அழகான பொண்ணை கட்டிட்டு வந்தாரு. அந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 2 நாள்ல ஓடி போயிடுச்சு. என்னடா தாமு சொல்ற? ஆமாடா ராமு, அந்த ஆள் உன்ன மாதிரியே சுமாரா இருப்பாரு. அவருக்கு அந்த அழகான பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்களாம். அதனாலதான் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. டேய், அந்த ஆளு சுமாரா இருக்காரு சரி, அதுக்கேண்டா அந்த ஆளையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுற? நான் அவ்வளவு சுமாராவா இருக்கேன்? ராமு, நீ ஒன்றும் சங்கடப்படாத. ஆண்கள் எல்லாமே சுமாரா தான் இருப்பாங்க, பெண்கள் தான் அழகா இருப்பாங்க. சரிடா, அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? ராமு, நான் சொல்றேன், சங்கடப்பட்டுக்காத. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு அழகான பொண்ணை எங்க சொந்தக்காரர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாரு. ஆனா அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சொல்ற எந்த பேச்சையுமே கேட்காது. ரொம்ப திமிரா இருக்கும். அந்த ஆளையும் போட்டு கொடுமைப்படுத்துச்சு. அதனால அழகான பொண்ணை கட்டுறது ஆபத்தாண்டா நண்பா. அதுக்கு இப்ப என்னதாண்டா பண்ண சொல்றீங்க? அதுக்கு இல்லை நண்பா, அழகு கம்மியா இருந்தாலும் குடும்பத்துக்கு அடக்கமா நமக்கு அன்பான ஒரு மனைவி தானே வேணும். அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு நம்ம கொடுமையை அனுபவிக்க முடியுமா? அதுவும் நீயும் ரொம்ப கோவக்காரன் வேற, அதனாலதான் சொல்றோம். சரிடா நண்பா, நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் எங்க வீட்டுல அழகான பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்க்க சொல்றேன்டா. ராமு, நீ என்னைக்குமே புத்திசாலிடா. நண்பர்கள் சொல்றத கரெக்டா நீ செய்வ. நீ நல்ல மனுஷன்டா. நண்பர்கள் சொன்னதை கேட்ட ராமு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டானா. ராமு நண்பர்கள் சொன்ன மாதிரியே அழகு அதிகமா இல்லைனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு தான் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சானா. அங்கதான் ராமுக்கு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சான். ராமு, என்னடா ராமு, கல்யாணமா முடிச்சிட்டா? ஆமாத்த, ஆடம்பரம் இல்லாம அவங்க ஊர்லயே எளிமையான முறையில கல்யாணம் முடிச்சிட்ட. அடே, என்னடா ராமு, உன் அழகுக்கும் அறிவுக்கும் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கேடா. அத்த, அழகெல்லாம் நமக்கு வேணாத்த, நமக்கு இந்த பொண்ணே போதும். அட போடா முட்டா பையலே, உன் அழகுக்கு தேவதையே கிடைப்பா. நீ என்னடா இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்க? போடா, உன் தலையெழுத்து அதுதான். சரிடா, நான் போயிட்டு வரேன். இதை கேட்ட ராமுவுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சான். என்னடா கொடுமை, நம்ம அவ்வளவு அழகாவா இருக்கோம்? என்ன ராமு மாமா, கல்யாணமா முடிச்சிட்டா? எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை பத்தியா? அட ஒன்றும் இல்லை மாலா, எளிமையாக கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆடம்பரம் வேணான்னு. ஆடம்பரம் அவசியம் இல்லைல்ல, அதனால தான். என்ன மாமா நீயே, உன் அழகுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கே. எங்கள் அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, என்னை உனக்கு தான் கட்டி வைக்கணும்னு. 100 பவுன் போட்டு கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நீ என்னடானா இப்படி பண்ணிட்டியே மாமா? அதுவும் இந்த ஊர்லேயே நீ தான் அழகானவேன்னு எங்கள் அம்மா சொல்லுச்சு. சரி போ மாமா, உன் தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? நான் போயிட்டு வரேன். பாடுறா, டெய்லி கண்ணாடி பார்க்குற நமக்கு கூட தெரியல நம்மள இவ்வளோ அழகுன்னு. ஊரே அழகு அழகுங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதை ஒருத்தன் சொல்லலையே, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மனசு நொந்து போய் ராமு அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. ஊர்க்காரவங்களாம் இப்படி சொல்றாங்களேன்னு ராமு ரொம்ப சோகமா உட்காந்துருந்தானா. அப்பேன்னு பார்த்து ராமுவோட நண்பன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த பக்கத்து வந்தானா. டே ராமு, எங்கெல்லாம் உன்னைய தேடுறது? எதுக்குடா இங்கே வந்து உட்காந்துருக்க? டே தாமு, என்ன சொல்றதுனே தெரியலடா. என் வாழ்க்கையே கேள்விக்குறியா போச்சுடா, கேள்விக்குறியா போச்சு. ஏண்டா, என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லடா, அந்த சோகம் என்னோடய போட்டோம். நீ எதுக்கு வந்த? அது யாரா அந்த பொண்ணு, அழகான பொண்ணு? டே ராமு, அதை சொல்லதாண்டா உன்னை தேடி வந்தேன். இந்த பொண்ணு தாண்டா என்னோட காதலி. என்னடா சொல்ற? டேய், உண்மையை தாண்டா சொல்றேன். இந்த பொண்ணு தாண்டா நான் காதலிக்கிறேன். இந்த பொண்ணு தாண்டா நான் கல்யாணம் முடிச்சுக்க போறேன். டேய், அழகான பொண்ணெல்லாம் ஆபத்துன்னு சொன்ன, இப்போ நீ ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் முடிக்கிறேங்கிற. நண்பா, உன் குணத்துக்கு அழகான பொண்ணு ஆபத்து நண்பா, என் குணத்துக்கு அழகான பொண்ணு நல்லது நண்பா. அட தவளவாயா, உனக்கு ஒரு தங்க சிலையா? என் வாழ்க்கையை மட்டும் நாசமாக்கிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்க போறீங்களாடா? ஏன் நண்பா கோவப்படுற? உன் குணத்துக்கு அழகான பொண்ணெல்லாம் ஒத்து வராது நண்பா. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு. எனக்கு அழகான பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் அழகான பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு நல்லா இருப்பியா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா. உன்னோட கல்யாணத்தை நான் கெடுத்து விட்டுருவான்டா. என் கல்யாணத்துக்கு உனக்கு சொன்னாதான்றா நான் வெளியூர்ல போய் கல்யாணம் முடிச்சுக்குவேன். அம்மா பொண்ணே, இவன்லாம் ஒரு ஆள்னு இவனை போய் காதலிக்கிறியாமா? இவனை எங்க ஊர்ல ஒரு கிளவி கூட பார்க்காதுமா. அண்ணா, என்னோட தோழிங்க தானே சொன்னாங்க அழகான ஆணை கல்யாணம் முடிக்கிறது ஆபத்துன்னு. அதனாலதான் இப்படி ஒரு மண்டையனை காதலிக்கிறேன். ஏமா மண்டையன்னு தெரிஞ்சுமா காதலிக்கிற? வேணாமா, இவன் உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாமா. ராமு நிறுத்து. நீ ஒரு அழகில்லாத பண்ண கல்யாணம் முடிச்சுக்கிட்டேங்கிற பொறாமையில வயிற்றுச்சல்ல என் காதல பிரிக்கலான்னு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு நண்பனா?
டேய் நான் பேசுறதெல்லாம் நீ பேசுற. ஏன்டா அன்னைக்கு என்னென்ன சொன்னீங்க? அழகான பொண்ணை கல்யாணம் முடிச்சா ஆபத்து அது இதுன்னு சொல்லி என் மனசை மாத்தி விட்டுட்டு இப்போ நீங்களாம் அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மண்டையா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. டார்லிங் வா போலாம். இவெல்லாம் சரியில்லாதவன். இவன் கண்ணு பட்டாலே ஒன்றும் உருப்படாது. வா போலாம். இவன் வாழ்க்கை நாசமா போச்சுங்கிறதுக்காக எல்லார் வாழ்க்கையும் கெடுக்க பார்க்கறான். மோசமானவன். இப்படின்னு ராமுட்ட கோவப்பட்டுட்டு தாமு போயிட்டானா. அட பாவிகளா, அறிவுரைங்கிற பேர்ல மற்றவங்களை கெடுக்கிறதே உங்களுக்கு பொழப்பா போச்சாடா? இந்த நீதி நியாயம் ஒழுக்கலாம் மற்றவங்களுக்கு தானே, உங்களுக்குலாம் இல்லையாடா? மக்களே, மற்றவன் சொல்றாங்கிறதுக்காக எதையும் கேட்காதீங்க. உங்களை கெடுத்து விடுறதுலே தான் குறியா இருப்பாங்க. இப்படி தாமுட்ட சண்டை போட்டிருந்தாலும் ராமு தன்னோட பொண்டாட்டியை நேசிக்க தான் செஞ்சான். அவளை அன்பா பார்த்துக்கிட்டான். அன்பே, என் நண்பர்கள் சொன்னாங்கிறதுக்காகவோ இல்லை உன்னை எனக்கு பிடிக்காமலோ நான் கல்யாணம் முடிச்சுக்கல. உன்னை பார்த்தவனே எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் கல்யாணம் முடித்தேன். ஏங்க இப்போ இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு எல்லாரும் என்னை அழகில்லன்னு சொல்லும்போது பேசாட்டிக்கு தானுங்க இருந்தீங்க. அன்பே, நான் என்னைக்குமே உன்னை அழகில்லைன்னு சொல்லலையே செல்லமே. ஏங்க அந்த அளவுக்கு என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆண்கள் எப்பயுமே பிடிக்காத பெண்களை கல்யாணம் முடிக்க மாட்டாங்க என் உயிரே. ஏங்க தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. எப்பயும் போலயே பேசுங்க. சரி சரி, நான் எப்பயும் போலயே பேசுறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கைங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். அதுல அழகு இல்லைங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வாழ்க்கைய எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க. சரிங்க மக்களே, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பாய் மக்களே.